ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விந்தணுக்கள் உங்கள் கர்ப்பப்பையில் அதிக நாட்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப அவசியம். ஒன்று கருமுட்டை, இன்னொன்று விந்தணும். விந்தணும் நம்ம கர்ப்பப்பையில் ரொம்ப நாள் இருந்தால் தான் எப்போ கருமுட்டை ரிலீஸ் ஆனாலும் அது கூட ஃபெர்டிலைசேஷன் ஆகி ஒரு கருவாக உருவாகும். அந்த விந்தணும் நம்மளோட கர்ப்பப்பையில் எத்தனை நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும், அதை 5 நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப்பன் காமிக்கும். ஹைப்பன் காமிச்ச வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மெம்பர்ஷிப்பில் உங்களுடைய கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு என்னோட தனி கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உங்களுக்கு ஜாயின்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதனால தான் இந்த மெம்பர்ஷிப் வைப்பேன். அதில் உங்களுடைய டவுட்டை தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கான தனி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது அதில் வரும். பொதுவாக நம்ம கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ஓவலேஷன் சமயத்தில் உடலுறவு வைக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று கருமுட்டை, ஒன்னொன்று விந்தணு அப்படிங்கிறது. கருமுட்டை அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்கும். அதுதான் இந்த ஓவலேஷன் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓவலேஷனால நம்ம ஈஸியாக கால்குலேட்டும் பண்ணி பார்க்கலாம். ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால், இதுவே இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நான் ஓவலேஷன் ரெகுலர் இர்ரெகுலர் ரெண்டு பேரும் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை ஓவலேஷன் டைட்டிலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த ஓவலேஷன் சமயங்களில் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன விஷயங்களை செய்யணும், இதை பற்றின விஷயங்களை இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டிலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் அதையுமே பார்த்துக்கோங்க. இல்லைனா ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உடலுறவு வைக்கிறீங்க, ஆணுட்ட இருந்து வரக்கூடிய விந்தணு அப்படிங்கிறது உங்களோட வெஜினல்ல லைட்டா பட்டாலே போதும், அது டைரக்டா உங்களுக்கு கர்ப்ப வாயை நோக்கி அதோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கருமுட்டையை தேடி ஓடிடும். பொதுவாக உங்கள் வெஜினல் பகுதியில் ஒரு டிராப் போதும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு. உங்கள் கணவருடைய விந்தணு அப்படிங்கிறது நல்ல குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு டிராப் விந்தணில் லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸு நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட கருமுட்டை அப்படின்றதோடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் அளவுக்கு மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். ஆனால் ஆணுடைய விந்தணு அப்படிங்கிறது உங்கள் கர்ப்பப்பைக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 7 நாள் இருக்கும். அதிகபட்ச பேருக்கு 7 நாள் அண்ட் குறைந்தபட்ச பேருக்கு 3 நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு விந்தணு அப்படிங்கிறது நல்ல தரமாக இருக்கணும். உங்களுடைய பாடியும் சரி, அதாவது ஆணுடைய பாடியும் சரி பெண்ணுடைய பாடியும் சரி ரொம்ப ஹீட் இல்லாமல் இருக்கணும். ஆணுடைய பாடி ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விதை பைகள் விந்தணுக்கள் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இறந்த விந்தணுக்கள் உங்க வெஜினலுக்கு வர்றப்ப அங்கேயே இறந்து போய் தான் இருக்கும். சிலருக்கு அந்த செக்ஸ் கான்டாக்ட் அப்படின்றத வச்சதுக்கு அப்புறம் அடுத்த சில நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒய் டிசார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்மெல்லிங் சென்ஸோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது செக்ஸ் கான்டாக்ட்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு டைம் நீங்க செக்ஸ் கான்டாக்ட் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு ஸ்மெல்லிங்கோட இருக்குன்னா இட்ஸ் நார்மல். அதுவே தொடர்ச்சியா எப்போ உங்களுக்கு ஒய் டிசார்ஜ் வந்தாலும் ஸ்மெல்லிங் சென்ஸோட தான் இருக்குது அப்படின்னா அப்போ அது அப்நார்மல் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணவே ஆகணும். ஏன்னா சில இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை அப்படின்னா ஸ்பெர்ம்ஸில் சில டிஃபிகல்ட்டியோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக உங்களுடைய விந்தணுவும் சரி கருமுட்டையும் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதும் விந்தணுக்கள் ரொம்ப நாள் உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிறதும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓவலேஷன் சமயங்களில் நீங்கள் கான்டாக்டில் இருக்கிறீங்க, ஆனால் அந்த டைமில் தான் நம்மளுக்கு எக் ரிலீஸ் ஆகுதுன்னு 100% சொல்ல முடியாது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா நாளைக்கு தான் எக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நாளை வரைக்குமே உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த விந்தணு அப்படிங்கிறது உயிரோடு இருக்கணும். அதுக்கு நீங்கள் சில விஷயங்களை செய்யணும். அப்படி உயிரோடு இருந்தது அப்படின்னா கருமுட்டை எப்போ ரிலீஸ் ஆனாலும் உங்களுடைய ஸ்பெர்ம் அப்படிங்கிறது வேகமாக அதை அடைஞ்சு வேகமாக கன்சீவ் ஆகலாம். பொதுவாக பெண்களுடைய வெஜினல் பகுதியில் ஒரு pH அளவு அப்படிங்கிறது கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒய் டிசார்ஜோடைய pH அளவு அப்படிங்கிறது. இந்த pH அப்படிங்கிறது சரியாக இல்லை அப்படின்னா, அதாவது ஒரு சிலருக்கு வெஜினல் ட்ரைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஓவலேஷன் சமயத்துலேயே எனக்கு ட்ரைனஸ் இருக்குது, இது ப்ரெக்னன்சியை பாதிக்குமான்னு கேட்டாங்க. 100% பாதிக்கும். ஏன்னா உங்கள் வெஜினல் அப்படிங்கிறது எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும். ஈரப்பதமாக இருந்தால் தான் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக அதோட வேலையை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த ஈரப்பதம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆணுகிட்டேருந்து வரக்கூடிய விந்தணு அப்படிங்கிறது உங்கள் கர்ப்பப்பை வாயில் பட்ட உடனே அது வேகமாக நேந்தி கருமுட்டை அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி மியூக்கஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா, அதாவது வெண்டைக்காயை தண்ணியில் போட்டோம்னா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும், அதே மாதிரி கற்றாழையில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்குது
இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா இதை இயற்கையாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, அதிகளவு தண்ணீர் குடிங்க, பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக வெண்டைக்காய் வாட்டர் அப்படிங்கிறத முதல் 15 நாள் எடுங்க. மாதவிடாயான 2வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் 17வது நாள் வரைக்கும், கிட்டத்தட்ட ஓவலேஷன் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி 17 நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓக்ரா வாட்டர்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் தண்ணீர் எடுங்க. கருமட்டை குவாலிட்டிக்கும் அங்கே வெஜினல் மீக்கோஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் வெஜினலில் pH அளவு சரியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர் வந்து தண்ணியை ரொம்ப கம்மியாக குடிக்கிற ஹேபிட் இருக்கும். பனி மாதம் இருக்கிறதுனால வின்டர் சீசனில் இதில் அடிக்கடி யூரின் போகணுமே அப்படின்றதுக்காக தண்ணி கம்மியாக குடிப்பீங்க. பொதுவாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணால், அது வின்டர் சீசனாக இருந்தாலும் சரி, சம்மர் சீசனாக இருந்தாலும் சரி, எந்த சீசனாக இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 3 லிட்டர், அதிகபட்சம் 4 லிட்டர், கண்டிப்பாக 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிங்க. இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய கர்ப்பப்பை ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அங்கே இருக்க கழிவுகளை வெளியேற்றும், குறிப்பாக ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டடாக இயங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் அடிக்கடி அதிகமாக தண்ணீர் குடிங்க. அடிக்கடி யூரின் போனாலும் பரவாயில்ல, தண்ணீர் மட்டும் நீங்கள் அடிக்கடி குடிங்க. 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஷன் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மோஷன் ப்ராப்ளம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் தான் உங்களுடைய வெஜினல் இருக்கிறதுனால அதில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வயிறு கெட்டு போயிடுச்சு, இல்லை மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நார்மலாக எல்லாருமே கேஸ் ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் அப்படிங்கிறது அதிக ஸ்மெல்லிங் சென்ஸோடு இருந்தது அப்படின்னா உங்கள் வயிறு கெட்டு போயிருக்கு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெந்தய வாட்டரை எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் வெந்தயத்தை ஊற வச்சு, அதாவது நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ச்சியாக நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணியோ, இல்லை அப்படின்னா அப்படியே மொத்தமாக அதை அப்படியே ஊற வச்சு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தை மென்று சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இது உடல் சூட்டை குறைக்கும், உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் விந்தணு ரொம்ப நாள் நம்ம உடம்புல தங்கணும்னா இந்த வெந்தய வாட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிப் பாத் அப்படின்றத எடுங்க. நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஹிப் பாத் எடுங்க, ஹிப் பாத் எடுங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இது உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற 99% பேருக்கு இருக்குது. ஏன்னா 100ல் 99% பேருக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையும் ஹீட்டாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கருமுட்டை விந்தணு எல்லாமே பாதிக்கப்படும். நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் மட்டும் ஹிப் பாத் அப்படின்றத ட்ரை பண்ணுங்கள். ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதி மட்டும் நனைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கூட குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெஜினலில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது, நீங்கள் வெஜினலில் சிலர் நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக சோப் போடுவீங்க, இல்லைன்னா ஏதாவது சில லிக்யூட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு அதை எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. வார்ம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெஜினல் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும்னா வார்ம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வெஜினல் நார்மலாகவே அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அங்கே நல்ல பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது நீங்கள் வந்து லிக்யூடோ இல்லை அப்படின்னா சோப்போ யூஸ் பண்ணுறப்ப அந்த பாக்டீரியாக்கள்லாம் செத்து போச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அரிச்சல், எரிப்பு, யூரின் போகிறப்ப வலி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருங்க. ஏன்னா போன வீடியோவில் நான் சொன்ன அதே விஷயம்தான். இது வந்து உங்களுடைய கரு நல்லா உருவாகி இருந்துச்சுனாலும் இம்ப்ளான்டேஷன் நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா விஷயத்துலையுமே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே நான் எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதை செய்யாதீங்க, என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அது எல்லாமே விந்தணுக்கள் ரொம்ப நாள் உங்கள் கர்ப்பப்பையில் உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேருடைய ஸ்பெர்மே இந்த காலகட்டத்தில் இறந்து தான் இருக்குது. அது உங்கள் கர்ப்பப்பையில் வர்றப்பையும் இறந்து தான் இருக்கும். நல்ல ஸ்பெர்ம் உங்கள் கர்ப்பப்பைக்கு வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நாள் உயிரோடு வைக்கணும் அப்படின்னா நம்ம தான் சில விஷயங்களை செய்யணும். ஏன்னா கருத்தரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஏன்னா வீதிக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துடுச்சு. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களுடைய பாடி மாடிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும், வேகமாக கன்சீவ் ஆகலாம். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஹிப் பாத் கம்பல்சரி எடுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே எடுங்க. முருங்கை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே எடுங்க. ஆணும் சரி பெண்ணும் சரி இதை டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வேகமாகவே கன்சீவ் ஆக முடியும்.
அதே போல் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் மலாசனா ட்ரை பண்ணுங்கள் அண்ட் லெக் அப் தி வால் போஸ் ட்ரை பண்ணுங்கள். இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 ஆசனாவும் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே ஒரு சிலருக்கு ஹைப் பண்ணி காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டு இருக்கும். என்னோட கைட்லைன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.